ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வெண்டைக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் எண்ணெய் தேவையான அளவு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 4 ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகுலாம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் இதில் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி எடுத்துருக்கேன். வெங்காயம் ஓரளவு வதங்கினா போதும். நம்ம வெண்டைக்காய் சேர்த்து வதக்கும் போது அதுவும் நல்லா வதங்கிடும். இப்போ இதில் நம்ம ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியவும் இந்த மாதிரி நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. தக்காளி ஒரு சின்ன சைஸ் சேர்த்துருக்கேன். நம்ம தயிர்லாம் சேர்க்குறதுனால ரொம்ப புளிக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் நான் சின்ன சைஸில் தக்காளி சேர்த்துருக்கேன். பாருங்கள், எல்லாத்தையும் இப்போது வதக்கியாச்சு. இப்போ நம்ம வெண்டைக்காவை சேர்த்துக்கலாம். வெண்டைக்காவை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி நல்லா சின்ன சின்னதாக நறுக்கிக்கோங்க. அப்போ தான் நல்லா வெந்து நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். சின்ன சின்னதாக நறுக்கும் போது சீக்கிரமாக வெந்துடும். இப்போது 2 நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிடலாம். எண்ணெயிலே வதக்கும் போது குழகுழப்பு கொஞ்சம் போயிடும். அதனால தான் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதை மூடி வச்சு வேக வைங்க. இப்போது 2 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்க்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி எதுவும் இதில் சேர்க்கக்கூடாது, ரொம்ப குழகுழப்பாயிடும். இப்போ லைட்டாக கலந்து விட்டுட்டு இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுப்பை மிதமான ஹீட்டில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இதை எல்லாத்தையும் பாருங்கள் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ இதை மூடி வச்சு வேக வைக்கலாம். 1 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம இப்போ இதை எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், வெண்டைக்காய்லாம் ஓரளவு நல்லா வதங்கி வெந்திருக்கு. பாருங்கள், இந்த மாதிரி திருப்பி போட்டு வேக வைங்க. அப்போ தான் எல்லா சைடும் நல்லா ஈவனாக குக் ஆகி நல்லா வெந்திருக்கும். பாருங்கள், உங்களுக்கே தெரியும் அடியில் உள்ளதெல்லாம் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். அதனால தான் நம்ம இந்த மாதிரி திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுக்கணும். இந்த டைமில் நம்ம 1/2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். நான் திக்கான தயிராக இருக்கிறதுனால 1/2 ஸ்பூன் சேர்க்குறேன். நீங்கள் கொஞ்சம் 2 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். நம்ம கடைசியாக இந்த மாதிரி சேர்க்கும்போது வெண்டைக்காயில் உள்ள குழகுழப்புலாம் சுத்தமாகவே இருக்காது. எல்லாமே போயிட்டு நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக இருக்கும். அதனால தான் நம்ம கடைசியாக சேர்க்குறோம். பாருங்கள், இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் 1 ஸ்பூன் துருவின தேங்காய் சேர்த்துருக்கேன். துருவின தேங்காய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக தேங்காய் சேர்த்து பண்ணும்போது சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் நம்ம கடைசியாக தேங்காய் சேர்த்துருக்கோம். பாருங்கள், குழகுழப்பு எல்லாமே போயிட்டு நல்ல சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான சுவையான வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.